குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மதுரை மாநகரின் மருத்துவ கட்டமைப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து மேம்படுத்தும் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த வகையில் இன்றைக்கு மதுரை மாநகரில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் ஆய்வு செய்யவும் பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் பல நிகழ்வுகளுக்கு வந்தபோது திருமங்கலம் பகுதியில் அமையப்பெற்றிருந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஒரு ஏரி பகுதியில் அமைந்திருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் கட்டிடம் பழுதடைந்து மழைக்காலங்களில் பயன்படுத்தவே முடியாத நிலையும் நிலவுகிறது என்று மாணவர்கள் தொடர் புகார்களை அளித்து வந்தனர். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு அது கொண்டு சென்றபோது 1975ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் 20 படுக்கைகளுடன் தொடங்கி வைத்தார்கள். பிறகு 1982இல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது மதுரைக்கு மாற்றலானது. மதுரைக்கு அது வந்தபோது ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் கட்டப்பட்டு அது தொடர்ந்து பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையப்பெறவிருக்கிற அந்த வளாகத்தையொட்டி 5.11 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இன்றைக்கு நாம் அங்கே ஒரு புதிய மருத்துவ கல்லூரியை, குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை கட்டுவதற்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஆதாரத்தையும் பெற்று இன்றைக்கு பணிகளை தொடங்கியிருக்கிறோம். 70 கோடி மதிப்பிலான அந்த கட்டிடப் பணிகள், குறிப்பாக மருத்துவக் கல்லூரிக்கான வகுப்பறைகள், மாணவர் மாணவியர்களுக்கான விடுதிகள், அதேபோல் 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு காலையில் நானும் மாண்புமிகு வணிக வரித்துறையின் அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு இந்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவ சேவையை மேம்படுத்தும் வகையில் 40 கோடி ரூபாய் செலவில் தரைத்தளம் மற்றும் 5 தளங்களுடன் கூடிய 73,000 சதுரடி பரப்பிலான ஒரு மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை என்பது 206 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இருக்கிறது. புதிதாக கட்டப்பட்டு வருகிற 73,000 சதுரடி பரப்பிலான இந்த கட்டிடத்தில் இன்னும் ஒரு 200 கூடுதல் படுக்கைகள் குழந்தைகளுக்கு என்று அமையப்பெறவிருக்கிறது. அப்படியானால் மதுரையில் இந்த ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக 406 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமையவிருக்கிறது. அந்த பணியினை நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் இப்பொழுது நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறோம். இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டிடத்திற்கும் ஏற்கனவே இருக்கிற கட்டிடத்திற்கும் ஒரு இணைப்பு பாலம், இணைப்பு வழி பாதை ஒன்று அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற இன்னொரு சவாலான ஒரு பிரச்சனை, ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகளுக்கென்று பாலரங்காபுரத்தில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரிக்கும் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற மருத்துவமனைக்கும் சம்பந்தமில்லாமல்
வேறொரு இடத்தில் அது புற்றுநோய்க்கான அந்த பரிசோதனைகள் மையம் இருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே இருக்கிற புற்றுநோய் அமைப்பு என்பது 1980ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தில் இயங்கியும் வருகிறது. எனவே அந்த கட்டிடமும் தற்போது பயன்பாடு என்பது கேள்விக்குறியாக வருகிற நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஒரு புதிய புற்றுநோய்க்கான ஒரு புதிய கட்டமைப்பை இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டு ஒரு 36 கோடி ரூபாய் செலவில் புதிய புற்றுநோய்க்கான மருத்துவமனை ஒன்று இங்கே அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவரின் என்டர் அப்பான் பர்மிஷன் பெற்று அந்த இடத்தை அதிகாரப்பூர்வமாக மருத்துவத்துறைக்கு மாற்றி அங்கே அந்த பணியினை தொடங்கி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. அந்த பணியும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு துறைகளில் இந்த மருத்துவமனை மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வந்த புறப்பயனாளர்கள், மருத்துவ புற பயனாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தினந்தோறும் ஒரு 3000 4000 வரை இருந்தார்கள். அது தற்போது 7000 8000 வரை உயர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் மதுரையில் இருக்கிற மக்களும் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக ஏற்று இந்த மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இங்கே கூடுதல் வசதிகள், கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள் செய்து தர வேண்டியது என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டும் நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள், பெருமதிப்பிற்குரிய வணிக வரித்துறை அமைச்சர், பெருமதிப்பிற்குரிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 7-8 முறை வந்து ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஏதாவது ஒரு புதிய வசதியை, புதிய மருத்துவ உபகரணத்தை இயக்கி வைத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2021 கடைசியில் இந்த மருத்துவமனைக்கு நாங்கள் வந்தபோது, 2021 ஜூலையில் வந்தபோது இங்கே திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு என்று ஒரு பிரத்யேக கிளினிக் சிகிச்சை மையம் ஒன்று இங்கே வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருந்தது. திருநங்கைகளை பொறுத்தவரை திருநங்கைகளாக இருந்தாலும் திருநம்பிகளாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த அறுவை சிகிச்சைகள் என்பது மும்பை, அதேபோல் தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று செய்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இதில் கைதேர்ந்த மருத்துவர்கள் செய்வது என்பதையும் கடந்து இதில் பல வகைகளில் அவர்கள் ஏமாற்றப்பட்டும் யாருக்கும் தெரியாமல் உயிரிழந்தும் கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக 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 மனிதாபிமானத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திருநங்கைகளுக்கான அந்த அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் விளைவு மதுரையில் அந்த ஒரு புதிய மருத்துவ வசதி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இதுவரை 889 திருநங்கைகள் அந்த அமைப்பு இங்கே தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிறகு வந்து பார்த்து பல வகைகளில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சைகளின் மூலம் மட்டுமே பயன்பெற்றிருப்பவர்கள் 258 பேர். இந்த 258 பேருக்கும் ₹1 கூட அவர்களுக்கு செலவில்லாமல் அரசாங்கமே காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சைகளை செய்து அவர்களுடைய உடல் நலனை காத்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள், டிரான்ஸ்பிளான்ட் விஷயங்களிலும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான வசதிகளோடு, இட நெருக்கடி ஒன்றை தவிர்த்து மற்றபடி மிகப்பெரிய அளவிலான வசதிகளோடு இந்த மருத்துவமனையில் பல்வேறு தொடர்
கட்டமைப்பு மேம்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவக் கல்லூரியில் ஏறத்தாழ 419 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜைகா உதவியுடன் தரைத்தளம் மற்றும் 6 தளங்கள் கொண்ட 313 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அது திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது முழு கட்டிடமும் அந்த தரைத்தளம் மற்றும் 6 தளங்கள் கொண்ட அந்த முழு கட்டிடம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. 7 கோடியே 99 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கேத்தலாப் கருவி ஒன்று இந்த மருத்துவமனையில் எங்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2 கோடியே 89 லட்சம் மதிப்பீட்டில் நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று எங்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1 கோடியே 3 லட்சம் மதிப்பீட்டில் கட்டண படுக்கை தொகுதிகள், அதாவது நடுத்தர மற்றும் உயர்தர வருவாய் பிரிவினரும் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக கட்டண படுக்கை தொகுதிகள் இந்த மருத்துவமனையில் கட்டி முடிக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு சீமாங் கட்டிடம், தரைதளத்தில் பார்வையாளர்கள் அமரும் கூடம் என்று பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டது. அதேபோல் இந்த மருத்துவக் கல்லூரியில் கல்வியியல் கூடம், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாதோருக்கான குடியிருப்பு 41 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அவைகளும் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர்களுக்கு என்று விடுதிகள் 12 கோடியே 27 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடுதல் மாணவியர் விடுதி 9 கோடியே 39 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடுதல் மாணவியர் விடுதி 9 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடுதல் மாணவர்கள் விடுதி கட்டிடம் 8 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டிலும், கல்லூரியில் புதிய நூலக கட்டிடம் ஒன்று 8 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டிலும், அதேபோல் கல்லூரியில் கருத்தரங்கம் சீரமைக்கும் பணிக்கு 2 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டிலும், கல்லூரியில் விலங்குகளுக்கான கூடம் 1 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் என்று ஏறத்தாழ 419 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டிலான பணிகள் இந்த கல்லூரியில் மருத்துவமனையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்து முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 40 கோடி செலவில் தரைத்தளம் மற்றும் 5 தளங்களுடன் கூடிய குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் ஒன்று பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இப்போது சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர், பொதுப்பணித்துறையினர், ஒப்பந்தக்காரர்கள் பிப்ரவரி முதல் வாரத்திற்குள் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து திறந்து வைப்பதற்கு தயார்படுத்தி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது பன்னோக்கு பல் மருத்துவ நிலையம் ஒன்றும் 1 கோடியே 3 லட்சம் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடற்கூறாய்வு கட்டிட மேம்பாட்டு பணிகளும் இன்றைக்கு ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் கூடுதலாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு சிடி ஸ்கேன் கருவி அமைக்க, புதிய சிடி ஸ்கேன் கருவி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு வசதிகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைக்கு நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் ஒரு புதிய நவீன வசதிகள் கொண்ட மருத்துவ உபகரணங்கள் என்பது அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற ஒரு அதிநவீன ஒரு கருவி 34 கோடி ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை. அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை திறந்து வைத்து இன்றைக்கு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு நிர்வாகங்களிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அமையப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து
அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிற அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த மருத்துவமனையில் ஒரு 50 லட்சம் செலவில் டெக்ஸா ஸ்கேன் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி ஒன்று இப்போது மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை பொறுத்தவரை முதுகெலும்பு அடர்வு குறைவு நோயான ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உதவக்கூடிய ஒரு ஸ்கேன் ஆகும். தென் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு இவைகளில் நோய் தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எலும்பு முறிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்கேன் கருவி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும். அதேபோல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கும். இது வெளியில் போய் செய்து கொண்டால் 2500 5000 ரூபாய் வரை செலவாகும். இலவசமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச சேவை ஆற்றுவதற்குரிய அந்த கருவி ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான அந்த கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. காய்ச்சல் தொற்று இந்த மாதிரி சளிகள்லாம் வருது. ஸ்பெஷல் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் இப்போ ஏற்கனவே நான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இதுவரை எவ்வளவு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது, எவ்வளவு முகாம்கள் வாகனங்களின் மூலம் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துறைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல், ஏதாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஏதாவது ஒரு தெருவில் ஒரு 2-3 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு தொடங்கி மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 1000 முகாம்கள் 10,000 முகாம்கள் என்றெல்லாம் நடத்தப்பட்டு அதிகபட்சமாக ஓராண்டில் மட்டுமே 26,000 முகாம்கள் எல்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த 19ஆம் தேதி தொடங்கி இதுவரை ஒரு வடகிழக்கு பருவமழை பொதுவாகவே ஒரு 87 சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிய வேண்டும். இதுவரை ஒரு 24-25 சென்டிமீட்டர் தான் சராசரியாக பொழிந்திருக்கிறது. இன்னமும் கூட மழை பொழிவு என்பது இப்போது நாளில் ஒரு பகுதி மட்டுமே வந்திருக்கிறது. இன்னும் 3 பகுதி மழை வர வேண்டும். டிசம்பர் 2வது வாரம் வரை இந்த மழை பொழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மழையை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து முகாம்கள் நடத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும். இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 25,460 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் 10,48,852 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி ஒரு சிறந்த மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை வெறும் காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு முகாம் அல்ல, முழு உடற் பரிசோதனை என்கின்ற அளவிலான ஒரு மருத்துவ முகாம். அந்த முகாம்கள் 1256 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அதன்படி சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்திற்கு 3 என்கின்ற வகையிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு முகாமில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அது நேற்றோடு 14 வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது. இந்த 14 வாரங்களில் நடைபெற்றிருக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெறுகிற அந்த முகாம்களில் இன்றைக்கு 14 வாரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 523 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 523 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 8,21,472 பேர். இந்த வகைகளில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தையும் கடந்து மக்களை தேடி முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் இந்த 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். மழைக்காலத்தை பொறுத்தவரை மழைக்கு தேவையான அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் எங்கேயெல்லாம் தேவையோ அது இன்னமும் கூட நடத்தப்படும். இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களையும் கடந்து இன்னமும் எங்கேயெல்லாம் அது தேவையோ அவசியமோ அவைகள் தொடர்ந்து நடத்தப்படும்.
இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரிச்சிருக்கு. குறிப்பா 2013 மதுரை மாவட்டத்தில் 70 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப இந்த ஆண்டு இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு வேற என்ன மாதிரியான நடவடிக்கை? டெங்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், 2012லயும் 2017லயும் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான உயிரிழப்புகள். 2012ல மட்டுமே டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 66 பேர். 2017ல டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 65 பேர். இந்த 66, 65 இந்த 2 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகப்படியான டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எடுத்து வருகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால், அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும், தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும், வெப்பச்சலன மழையாக இருந்தாலும், கோடை வெப்ப மழையாக இருந்தாலும், குளிர்கால மழையாக இருந்தாலும், எல்லா மழை காலங்களிலும் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் டெங்கு என்பது கட்டுக்குள் இருக்கிறது. இறப்புகளின் எண்ணிக்கை என்பது ஓரிலக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை 9 இறப்புகள். இந்த 9 இறப்புகளும் கூட சரியான நேரத்தில் மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளாதது, அதேபோல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள், இது போன்றவர்களுடைய இவர்களுக்குத்தான் இதுவரை ஒரு 9 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்கு பாதிப்பு என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அதாவது இந்த ஆட்சிக்கு வரும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் அரைகுறையாக இருந்தது. ஒரு 40-50% கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் இருந்தது. இந்த ஆட்சிக்கு வரும்போது 2021 மே 5ஆம் தேதி இதுல மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில் பிரதமர் அவர்கள் 2022 ஜனவரியில 11 மருத்துவக் கல்லூரிகளையும் திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி வரணும்னா மருத்துவமனை இருக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 500 முதல் 700 வரையிலான படுக்கைகள் கொண்ட 11 மருத்துவமனைகளை உடனடியாக அமைக்கணும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு திட்டமிட்டார்களோ அதே மாதிரி இன்னொரு 50% நிதி ஒதுக்கி இந்த மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகள் கடைசியா ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் ஊட்டியில் திறந்து வைத்த மருத்துவமனையோடு சேர்த்து எல்லாவற்றையும் முடித்து கடந்த 4 ஆண்டுகளில் தான் இவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இந்த மருத்துவக் கல்லூரிகள் முழுமை பெற்று கல்லூரிகளாக பயன்பாட்டுக்கு வந்தது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் வரை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதுலயும் கூட இன்னொன்னு என்னன்னா, மருத்துவக் கல்லூரிகள், இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே இப்போ வந்ததெல்லாம் கூட இந்த 11மே ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்னைக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு 2011 ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நிறைய மாவட்டங்கள்ல அப்ப எடுத்துட்டு வந்த அந்த ஜிஓ தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ அது வடிவம் பெற்றது. இதை நான் சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அதற்கு சரியான விளக்கங்களை அங்கே சொல்லியிருக்கிறோம். அது திரும்ப திரும்ப ஒரே பொய்ய திரும்ப எத்தனை சொன்னா அது மெய்யாயிடுங்கிற நோக்கத்தில் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியும் யார் காலத்தில் எதெல்லாம் வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ ஒன்னு சொன்னேன், மதுரையில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறோம். 82ல யார் ஆட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 82ல ஹோமியோபதி கல்லூரி மருத்துவமனையை எங்க எடுத்துட்டு போய் கட்டினாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் ஏரியில் எடுத்துட்டு போய் கட்டினாங்க. அது அந்த இடத்துல பயன்படுத்த முடியாத நிலையில தான் இன்னைக்கு ஒரு 70 கோடி ரூபாய் நிதியை வாங்கி வேற ஒரு மேட்டு பகுதியில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்குறோம். எனவே இந்த ஒரு திட்டத்தை தொடங்குகிற போது இது முறையா மக்களுக்கு பயன்படுமா, இது நீண்ட நாட்கள் இந்த மண்ணில் நிலைத்திருக்குமா என்பதையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். அதை பார்த்து பார்த்து செய்வது இந்த அரசு, பார்க்காமலேயே செய்து அது பாதியிலே விட்டு செல்வது அவர்களுடைய அரசாக இருந்தது. எய்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அதாவது வரும்னு சொன்னது 2018 டிசம்பர் 17ல இந்த கல்லூரியும் மருத்துவமனையும் வரும்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் அன்னைக்கு அறிவிச்சாங்க. 2018 டிசம்பர் 17. இந்த இதுல என்னன்னா, அன்னைக்கு அறிவிச்சது எத்தனை இடத்துல அறிவிச்சாங்கன்னா ஒரு 6-7 இடத்துல அறிவிச்சாங்க. இந்த கல்லூரிகள்லாம் பஞ்சாப்ல பதித்ரா, அசாம்ல கவுஹாத்தி, இமாச்சல் பிரதேசல பிலாஸ்பூர், தமிழ்நாட்டில் மதுரை, பீகார்ல தர்பங்கா, ஜம்முல சம்பா, காஷ்மீர்ல அவந்திபுரா 7 இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க. இந்த 7 இடத்துல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வரும்னு சொன்னதுல 6 இடம் தமிழ்நாடு நீங்களாக 6 இடத்துலயும் நிதி ஆதாரம் யாருதுன்னா ஒன்றிய அரசு. இதை நீங்க நல்லா குறிப்பெடுத்துக்கணும்.
7 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டது. 7ல 6 இடம், தமிழ்நாடு நீங்களாக 6 இடங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கு, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைவதற்கு ஒட்டுமொத்த நிதி ஆதாரம் ஒன்றிய அரசாங்கத்தது. ஆனா இந்த தமிழ்நாட்டில் வர அறிவிச்ச இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 85% ஜைக்கா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைங்கிற ஒரு அமைப்பிலிருந்து கடன் வாங்குறது, 15% மட்டும் ஒன்றிய அரசாங்கம். இந்த நிலையில தான் அது 2018 தீர்மானம் போட்டாலும் அது அடிக்கல் நாட்டினது எப்பன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் அடிக்கல் நாட்டினது தேர்தலுக்கு முன்னால, கடந்த 2019 ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. மாண்புமிகு பிரதமர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் வரும் என்பதை மனதில் வைத்து 2019 உங்களுக்கு மே மாசம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா தெரியும். அப்ப ஏப்ரல் மார்ச்சிலேயே நோட்டிபிகேஷன் வரும்னு தெரியும். அப்ப அந்த பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. 2019 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டி 2021 மே 7 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அதுக்கு ஒரு 222.4 ஏக்கர் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிலமாற்று அந்த மாற்றுவதற்குரிய அரசாணையை வெளியிட்டார்கள். 2021 அக்டோபர் 18 அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 2021 அக்டோபர் யார் ஆட்சின்னு தெரியும். மாண்புமிகு முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 222 ஏக்கர் நிலத்தை நிலமாற்றம் செய்து அவர்களுக்கு முறையாக அறிவித்தது இந்த எய்ம்ஸுக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 ஜூன் திங்கள் 17 மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்திக்கிறார். நேரில் சந்தித்த போது இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய வேண்டிய அவசியத்தையும் அந்த பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்றும் கடிதத்தின் வாயிலாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 2022 ஜனவரி 12 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அன்றைக்கு மன்சுக் மாண்டவியா இருந்தாங்க, அவங்க கையிலையும் கோரிக்கை வைத்து உடனடியா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பண்றாங்க. அதுக்கு அடுத்து நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்றேனோ 2021 அக்டோபர் 27, 2021 ஜூலை 9, 2021 ஜூலை 15, 2021 செப்டம்பர் 3, 2021 அக்டோபர் 27, 2022 ஏப்ரல் 1, 2022 ஜூன் 26, 2022 செப்டம்பர் 6, 2023 ஜனவரி 6, 2023 ஆகஸ்ட் 3 இத்தனை தேதியில நான் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறேன். ஒன்றிய அமைச்சரை சந்தித்த போதெல்லாம் எங்களுடைய பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது. ஆனா அது வரைக்கும் எதுவும் பண்ணாம 2022 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 மாணவர்களை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிப்பதற்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு கட்டாந்தரையில படிப்பதற்கு 50 மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். அப்போ தமிழ்நாடு மறுத்திருந்தால், இந்த மாணவர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என்று ஒதுக்கி இருந்தால் அது இந்த எய்ம்ஸ் எங்க வராம போயிருமோ அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில இந்த 50 மாணவர்கள் தங்குவதற்கும் படிப்பதற்கும் அந்த லேப் போன்ற வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதித்து 50 மாணவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2022, 2023, 2024, இந்த வருஷம் 2025 இந்த 4 வருஷத்துல 200 மாணவர்கள் எய்ம்ஸ் சார்பில் இப்போது ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், இந்த மருத்துவக் கல்லூரியை உடனடியா விரைந்து ஒன்றிய அரசு கட்டி முடிக்கணும். என்னன்னா, கட்டி முடிக்கலன்னா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள இது முடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பார்க்காமயே டிகிரி வாங்கின்னு வெளியில போயிடுவாங்க போலுக்கு. ராமநாதபுரம் கல்லூரியில படிச்சுட்டு நாங்க எய்ம்ஸ்ல படிச்சுட்டோம்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப 2022 வந்தவங்க, இப்போ இன்னும் 1 வருஷம் ஆச்சுன்னா அவங்க முடிச்சு வெளில போறாங்க. அதனால விரைந்து கட்டித்தரணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நிலையில தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு, மதுரைங்கிறது தமிழ்நாடு, இங்க நமக்கும் பொறுப்பு இருக்குங்கிறதால தான் 2023 அன்னைக்கு 2023 பிப்ரவரி 6, 7 எங்களை ஜப்பான் போக சொன்னாங்க. நானும் துறையின் செயலாளர், NHM MD, TNPHSC PD, இப்படி IAS ஆபீசர்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஜப்பான் டோக்கியோவுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த ஜைக்கா நிறுவனத்தின் துணைத் தலைவர்
சச்சிகோ யுமோட்டோ அப்படிங்கிற அந்த துணைத் தலைவரை நேரில் சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். நீங்க ஒன்றிய அரசுக்கு இந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கு நிதி ஆதாரம் தரதா சொல்லிருக்கீங்க, இன்னும் எதுவும் நிதி ரிலீஸ் பண்ணல, உடனடியாக அது கட்டுமானத்துக்கு உதவி பண்ணணும்னு லெட்டர் கொடுத்திருக்கிறோம். அதுக்கான புகைப்படங்கள்லாம் இதோ இருக்கு. அந்த அப்ப போய் ஜப்பான்ல போய் சம்பந்தப்பட்ட ஜைகா துணைத் தலைவரிடத்தில் நிதிக்காக கொடுத்த கடிதம் கொடுக்கும் போது இதுல என்னன்னா டெல்லியோட ஜைகா பிரதிநிதியும் கூட்டு போனோம். டெல்லியோட ஜைகா பிரதிநிதி திருமதி ஆதித்யா பூரி என்கின்ற ஒரு சகோதரியை, ஒரு பெண் அதிகாரியும் கூட்டு போய் அன்னைக்கு அங்க கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த கல்லூரியை கல்லூரி மருத்துவமனையை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. விரைந்து கட்டித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒன்றிய அரசுக்கு எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 222 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது இந்த அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை நிலத்தை கொடுத்து அதை ஆதாரபூர்வமாக கொடுத்தது. அது மட்டும் இல்ல, இப்ப 33 கிலோவாட் மின்சார உபயோகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 13,13,71,148 ரூபாய் இன்றைக்கு அந்த தொகையை அந்த இதுக்கு கொடுத்திருக்காரு. எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு இந்த மின் உபயோகத்துக்கு 33 கிலோவாட் மின் உபயோகம் அந்த கல்லூரிக்கு வேணும்னு மாநில அரசு, குறிப்பாக நம்முடைய முதல்வர் 13,13,71,148 ரூபாய் அந்த இதுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த இது உட்கட்டமைப்புக்கு நீர் வழங்குவது, குடிநீருக்கான அந்த ஆதாரத்திற்கு 11,61,00,000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. இப்படி மின்சாரம், குடிநீர், நிலம் போன்ற எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசுக்கு ஒருங்கிணைத்திருக்கிறது. ஒன்றிய அரசோடு இணைந்து எப்படியாவது மதுரையில் அந்த எய்ம்ஸ் நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக 13 கோடி ரூபாய் மின் உபயோகத்திற்கும் 11 கோடி ரூபாய் குடிநீர் விநியோகத்திற்கும் 222 ஏக்கர் தமிழ்நாட்டின் அரசு நிலமும் ஒன்றிய அரசுக்கு தந்துதான் இந்த கல்லூரி இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்களின் பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் விரைந்து வர வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பம். வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.